ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 63 நாயன்மார்கள்ல சமய சின்னங்களை காப்பாற்றிய நாயன்மார்கள்ல மூன்றாவதாக வரக்கூடிய மூர்த்தி நாயனாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வணிகர் குலத்தில் பிறந்தவர். மதுரையில தோன்றியவர். இவர் சந்தனம் அரைத்து சொக்கலிங்க பெருமானுக்கு அணிவித்து மகிழ்ந்து அந்த பணியை செய்து அதை தன்னுடைய கடமையாக செய்து கொண்டு வர்றார். திசிவதத்தால் என்ன ஆகுதுனாக்கா, இந்த பாண்டிய நாடு கர்நாடக மன்னனால் வெல்லப்பட்டு அந்த மன்னனும் அந்த நாடும் சமண மதத்திற்கு மாறிடுறாரு. அதனால என்ன ஆகுதுனாக்கா, சிவனடியார்கள் எல்லாம் துன்புத்த ஆரம்பிக்கிறான் அந்த மன்னன். அந்த மாதிரி சிவனடியாரான அந்த மூர்த்தி நாயனாரை துன்பம் கொடுக்குறான். அதாவது சொக்கலிங்க பெருமானுக்கு இவர் சந்தன மரத்து தானே பூசிட்டு இருக்காரு. அந்த சந்தனத்தை கிடைக்காதபடி செய்யறாரு. அப்போ இந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்றாருனாக்கா, சொக்கநாதர்கிட்ட வேண்டிக்கிறாராம். அதாவது இந்த மன்னனும் இந்த மக்களும் சமண மதத்திலிருந்து மாறி இந்த சைவ மதத்திற்கு மீண்டும் மாறி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். மூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் கிடைக்காதனால என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கையையே இந்த சந்தன கட்டைக்கு பதிலாக அந்த சந்தனக்கல்ல அரைத்து அவருடைய கையில இருக்கிற சதை கிழிந்து நரம்பெல்லாம் அருந்து சந்தனக்கல் முழுவதும் ரத்தமா பரவியதான். அடியாரின் துன்பம் கண்டு பொறுக்க முடியாம சிவபெருமான் என்ன பண்றாரா, அசரீரியாரே மூர்த்தியாரே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். மூர்த்தியாருக்கு துன்பம் கொடுத்த சமண மன்னன் அழிவான் என்ற நாட்டை மூர்த்தியாரே ஆள வேண்டும் அப்படின்னு இறைவன் அருள் புரிகிறாரு. மூர்த்தியாருக்கு துன்பம் செய்த அந்த மன்னன் அந்த இரவே அவனுக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டானா. அப்புறம் பட்டத்து யானை என்ன பண்றது, இந்த மூர்த்தியாரினுடைய கழுத்துல மாலையை போட்டு இவர் மன்னனாக தேர்வு செய்து கொடுக்கிறது. மூர்த்தியார் திருநீரே அலங்காரமாகவும் ருத்ராட்சம் அணிகலமாகவும் சடாமுடியே தன்னுடைய மணிமுகடமாகவும் ஏற்றுக்கொண்டு அரசாண்டன் வராது. அதன்படி சமய சின்னங்களே பாண்டிய நாட்டை அரசாண்டது. அதனாலதான் அரசு விழாக்கள் சமய சின்னங்களை எல்லாம் அணிந்துட்டு மிகவும் சிறப்பாக இவர் நாட்டை ஆண்டுன்னு வராரு. இதுதான் மூன்றாவது வரக்கூடிய அந்த மூர்த்தி நாயனார், அதாவது சமய சின்னத்தை காத்த மூர்த்தி நாயனாருடைய வரலாறு. அடுத்து வரக்கூடிய நாயனார் பற்றி அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.